ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சின்ன ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஷாப்பிங்காக தான் வெளில போயிட்டு இருக்கோம். ஷாப்பிங் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்டட் அவர் ஷாப்பிங். இதுலேருந்து எதுவும் வாங்கல. வேர் இஸ் த லிஸ்ட்? என்ன திட்டுறாரு மக்களே, அவரும் மறந்து விட்டு வந்துட்டார். 2 பேரும் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள். என்னை மட்டும் திட்டுறாரு, நீ லிஸ்ட்டை விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன எழுதினாருன்னு தெரியல. நான் சொல்கிறேன்னாலும் ஹானஸ்ட்டாக என்னை நம்ப மாட்டுறது. அது நீ வேணும்ன்ட்டே தனித்தனியாக எடுப்பேன். அப்போ இவ்வளோ ஊறுகாய் பாட்டில் இருக்குது, ஒரு ஊறுகாய் பாட்டில் செலக்ட் பண்ணல. ஏங்க எடுக்கலையா? எனக்கு தெரியும் என்ன சாமான் எடுக்க. ஊறுகாய் பாட்டில் எனக்கு எடுத்து நீ வா. ஏங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. சரி எடுங்க, நீங்களே எடுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக ஷாப்பிங். இது ஹார்ம்ஃபுல் இல்லையா? இது சாப்பிடக்கூடாது இல்லையா? எப்படிலாம் நான் தான் அக்கா நூடுல்ஸ் வாங்கி எடுத்துருக்கேன். சூப்பர், வெரி குட், வெரி குட். சார் நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து அக்கா நூடுல்ஸ் தான் சாப்பிடணும். அக்கா நூடுல்ஸ்னால் நூடுல்ஸ் மட்டும் தனியாக வரும். அது ஏன்னா ஹக்கா நூடுல்ஸ் கலர்ஃபுல் ஃப்ளேவர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணணும். ஆஃபரா? சாக்லேட் ஆஃபராங்க? ஹஸ்பண்ட் டயட்ல இருக்கறதால இந்த 5 கிலோ எடுத்து உங்க வீட்டுக்கு 2.5 கிலோ கொடுக்க தானே போறா. நான் ஒன்று சொல்லுவா, டைரக்டாவே வாங்கி கொடுப்பேன் வாங்கி கொடுக்கணும். நான் இப்படிலாம் கொடுக்கும். எதுனாலும் பெற்றவங்க மேலே ஒரு அன்பு யாராக இருந்தாலும் இருக்கும். உங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், இது ஆன்ட்டிக்கு எடுத்துகிட்டு போன்னு கொடுக்குறல்ல, அந்த மாதிரி தான். சப்பாத்திலே உயிர் வாழ போறியா? சப்பாத்தி தான் ஃபுல்லா நைட்ல ஃபுல் சப்பாத்தி. அதுக்கு நான் 5 கிலோவா? ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நம்ம 2 பேர் இருக்கோம், பெரிய ஃபேமிலிக்கு அப்படி எடுக்கலாம். சரி ஓகே, அப்போ 2 கிலோ எடுங்க. எழுதின லிஸ்ட்டை விட தேவையில்ல சாமான் தான். ஹலோ, நான் தேவை இருக்கிறது தான் எடுங்க, தேவையில்லாத எடுங்க. ரேட்டு ஜாஸ்தி. இதெல்லாம் ஆர்கானிக் ஐட்டம்ஸ். நம்ம ஆர்கானிக் இல்லாததே சாப்பிடுவோம். நோ இஷ்யூஸ். கொரோனாவே போதும், எப்போ பார்த்தாலும் தள்ளவே முடியல. விட்டுறாத, ஓடிடும். வந்து ஷாப்பிங் வந்து முடிஞ்சிச்சு. சும்மா மளிகை சாமான் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு இது ஷாப்பிங் பண்ணதால் இங்கே ஒரு கடை இருக்கும், அது பூட்டிட்டாங்க. இல்லைனா இங்கேயே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ வாங்க அதையும் வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். எனக்கு ஃபுல்லாக ஈவினிங் என்னோடய ஒர்க்ஸ் தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இதையும் வந்து கேப்சர் பண்ணுவோம். முட்டை வாங்கணும். முட்டை ரோட்டில் எப்படியே தள்ளிட்டு போகிறேன்னா பேக் வாங்க காசு இல்லை, அதனால ட்ராலி தள்ளிட்டு போய் இதுக்கு பிரேக்கும் இல்லை. இந்த வண்டிக்கு இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கு. என் காருக்கு வந்து அப்படியே டிக்கியில் எடுத்து போட்டு கிளம்ப வேண்டியதான் மக்களுக்கு. அப்படி இல்லை, வந்து எங்கள் சும்மா மளிகை சாமான் தான் வாங்கணும். பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். பட் உள்ளே கொஞ்சம் நேரம் வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சின்சியராக பர்ச்சேஸில் மூழ்கிறதால அந்த வீடியோ பண்ணுற ஆர்வம் வந்து வரல. திங்ஸ் வாங்கணும் அப்படின்றதே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். கொஞ்சம் லூஸ்லலாம் அதாவது பேக்ட் ஐட்டம் இல்லாமல் இப்போ ரிலையன்ஸு இல்லை இந்த மாதிரி ஏதாவது டிமார்ட்டு அந்த மாதிரி போகும்போது அவங்க வச்சுருப்பாங்கள்ல அவங்களோட ப்ராடக்ட், அதில் எடுக்கிறதுலாம் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது எடுக்கிறதா இது எடுக்கிறதா ஒன்றுமே தெரியல. அள்ளினா போனவங்க அப்படிலாம் எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை. நிதானமாக பார்த்து தான் எடுத்தோம். அதில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து இது பார்த்தீங்களா, ஹேர் கலர் பண்ண மாதிரி அந்த இந்த கலர் ஷைன் ஆகுது. இது வந்து மெஹந்தியோட நேச்சுரல் கலர் போட்டது. அதே மாதிரி வந்து காலேஜில் ஒரு கேர்ள் ஒன்று இருக்காங்க. காலேஜில் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு, அவனோட ஹேர் வந்து இந்த மாதிரி வெயிலில் படும்போது நல்ல ஒரு கலர் ஒன்று கொடுக்கும். அதுதான் வந்து நம்ம மெஹந்தி கலர். வெயிலில் போட்டால் தான் கலர் கொடுக்குமா? கலர் வந்து ஃபேட் ஆக தெரியும். அதாவது வீக்லி இதை அப்ளை பண்ணோம்னா கட்டாவு இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து வந்தோடனே கிளம்பிட்டார். எங்கே போயிட்டாருன்னா கேம் விளையாட போயிட்டாரு. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. ஒரு டீ குடிக்கலாம் ஸ்டாப் பண்ணி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லான்னா எனக்கு பேட்மிண்டன் தான் முக்கியம் அப்படின்ட்டு
பாதி வழியில் டிராஃபிக் வேறு, பயங்கர டிராஃபிக் இன்றைக்கி. வீக்கெண்ட்ஸ் இல்லையா, எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்குக்கு ஒர்க்னா மீன்ஸ் அதர் ஒர்க் ஏதாவது பார்ப்பாங்க. ஈவினிங் டைம்லேயே வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், வேலையை விட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. அது வந்து சரியான டிராஃபிக்கு. ஸோ அதான் இப்போ வந்து உளுந்து வந்து கொட்டி வச்சேன். உளுந்து வந்து இங்கே 1 கிலோ வந்து 100 எவ்வளோ போட்டிருக்காங்க, 2 கிலோவா கேஜி வந்து 2 கிலோ உளுந்து வாங்கியிருக்காரு. 1 கேஜி வந்து 135 ரூபா. ஸோ 2 கிலோ வந்து 170 ரூபா வந்து வந்திருக்கு. சாரி, 270 ரூபா. அடுத்தது கடலைப்பருப்பு வாங்கினேன். கடலைப்பருப்பு வந்து 1 கேஜி வந்து 94 ருபீஸு. பட் நாங்கள் வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம், ஏன்னா அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன். கடலைப்பருப்பு வந்து தாளிப்பருப்புக்கு கடலை லைக் வடைப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். 1 கிலோ வாங்கலை, ஏன்னா இந்த பருப்பில் வந்து சீக்கிரமாக வந்து புழு வந்து வந்துடுது. அதனால் ஒரு மாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். மைதா மாவு வந்து இங்கே 1 கிலோ வந்து எவ்வளோ தெரியுமா, 89 ரூபா. மைதா மாவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இதுதான் கோதுமை மாவுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து இந்த பரோட்டாலாம் போட யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மைதா மாவு. வந்து எல்லா பொருளும் எடுத்துட்டேன். இது வந்து இன்ஸ்டன்ட் பரோட்டா, காயின் பரோட்டான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து போட்டுக்கலாம் நம்ம பரோட்டா. நல்லா தான் இருக்கும், இந்த மாதிரி வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஏதாவது போட்டுக்கலாமே அப்படின்னு. பட் இது ஃப்ரீசரில் தான் வைக்கணும், அது வந்து ஃப்ரீசரில் இருக்கட்டும். அடுத்து வந்து நான் வந்து உங்களுக்கு மைதா மாவு காமிச்சேன். இதுதான் வந்து வீட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து கோதுமை மாவு. இதுதான் வந்து சப்பாத்திக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ கொட்டி வச்சிடலாம். ஸோ அது ஒரு 2 கிலோ வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் டயட்டில் இருக்காராம். அது வந்து சப்பாத்தி சாப்பிடணும். அடுத்து இது வந்து நம்ம கொண்ட கடலை, அதில் தான். இது வந்து 140 ரூபா கிலோ. இது 1 கிலோ வாங்கியிருக்கோம். ஸோ 1 கிலோ கண்டெய்னர் தான் இது. ஸோ இது வந்து லைக் டயட் ஃபுட்டு, காலையில் அவிச்சு சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்கு. ஸோ அதனால் அவிச்சு சாப்பிட்டோம் கொஞ்சம். வந்து சோப்பு, இது வந்து ஹமாம் வாங்கியிருக்காரு. ஹமாம் வந்து ஃபுல் பேக்கடு. இது வந்து ப்ரைஸ் வந்து 264 ரூபா. 5 சோப்பு வருது. 4 × 1 5. அதுக்கப்புறம் துணின்ற பாத்திரம் கழுவுற சோப்பு. இது வந்து 4 சோப்பு இருக்குது, 80 ருபீஸு. அதுக்கப்புறம் மைதா மாவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சால்ட்டில் வந்து நாங்கள் ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம், ஒயிட் யூஸ் பண்ணுறதில்ல. ஹிமாலயன் ராக்ஸ்லேருந்து வர சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, பிங்க் சால்ட்டு. உப்பு ஜாடியில் வந்து கொட்டி வச்சுட்டேன், போட்டு வச்சாச்சு. ஸோ எப்போவுமே வீட்டில் உப்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து எப்போயும் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பிங்க் சால்ட்டு, நல்லாயிருக்கும். இது ஹிமாலயன் ராக்ஸ்லேருந்து, அதை பனிப்பாறைகள்லேருந்து வரதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் போட்டு பார்த்தேன். ஸோ இப்படி தான் இருக்கும், பிங்க் கலர் சால்ட்டு. ஸோ இது கொஞ்சம் போட்டாலும் நல்லா உப்பு கறிக்கும். ஸோ கல் உப்பும் அதே தான் வச்சுருக்கேன், பிங்க் சால்ட்டு தான். பேர் வந்து இந்த உப்பு ஜாடி வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்களான்னு. பட் நிறைய ஜாடி எடுத்துகிட்டு வர முடியாது, 1 or 2 ஜாடி நான் எடுத்துகிட்டு வந்தால் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஃபைனலாக வந்து என்னோட ப்ளெயின் டீ ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், செம்ம டயர்டு. வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாமே பிரித்து வச்சாச்சு. இன்னும் நிறைய திங்ஸ் லெஃப்ட் அவுட் ஆகிருக்கு, அது எல்லாமே இங்கே பக்கத்தில் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வ்ளாகும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அட்ரஸ் பபாய் see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் மக்களே.